சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு, இன்னும் கொஞ்சம் கம்பெனிய டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல வட்டிக்காக பணம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்ததா 2 மாசம் ஆகுது. வட்டியும் குடுக்கல, அசலும் குடுக்கலன்னு சொல்லிட்டு, மனோஜ வார்ன் பண்றாங்க. மனோஜ் இருந்துட்டு, இப்போதைக்கு என்னோட பிஸ்னஸே ரொம்ப டல்லா போகுது. என்னால எப்ப குடுக்க முடியுமோ, அப்ப தான் நான் குடுப்பேன். அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நீ வாங்குனது கந்து வட்டி. சரியா? உன்ன நாங்க 2 மாசமா விட்டதே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேலயும் உன்ன நாங்க விடவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அம் அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. ரோகிணி இருந்துட்டு, அவர விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா முடியாது. பணத்த குடுத்துட்டு இவன கூட்டிட்டு போங்க. அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சந்தோஷ்க்கு விஷயம் தெரிஞ்சு ரோகிணி இருந்துட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க கிட்ட 32,00,000 கடனை வாங்குறாங்க. 32,00,000 கடனை வாங்கிட்டு மனோஜ போய் ஒரு வழியை மீட்டுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, ஐயையோ! கை காலெல்லாம் இவ்வளோ வலி வலிக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். இந்த மாதிரி கையில பணம் இல்லாதபோது இந்த ஆஃபீஸ் எதுவுமே வேண்டான்னு நான் சொன்னேன். ஆஃபீஸை ஒண்ணு போட்டது மட்டும் இல்லாம, தேவையில்லாம எல்லா செலவும் பண்ணேன். இப்ப உனக்கு என்ற ஒருத்திய வேற கூட்டிட்டு வேற வேலை வாங்கிட்டு இருக்க. அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். வேலை செய்றவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். இது எதுவுமே யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணதுனால இப்ப பாரு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திட்டிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.